ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி இந்த லெசனில் 2 வீடியோ பார்த்துருக்கோம். என்னென்னா வங்காளத்தில் சீர்திருத்தம் யாரெல்லாம் இருந்தால், மகாராஷ்டிராவில் யார் யார் இருந்தால், ஹிந்துக்களோட சீர்திருத்த இயக்கம் என்னெல்லாம் இருந்திருக்குன்னு. இப்போது இஸ்லாம், சீக்கியர், பார்சி சீர்திருத்தம் இவ்வளோத்தையும் பார்க்க போகிறோம். முக்கியமாக இஸ்லாமில் 2 தான். அலிகார் இயக்கம் ஒன்று, தியோபந்த் இயக்கம் ஒன்று. அலிகார் இயக்கம் ஒரு சீர்திருத்த இயக்கம். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம். அலிகார் இயக்கம் 1875 தொடங்கப்பட்டது. ஒரு முகமது ஆங்கிலேய ஓரிண்டியல் கல்லூரியை தான் ஃபஸ்ட்டு அவர் 1875 நிறுவியிருக்காரு. அந்த கல்லூரியை மையப்படுத்தி அவரோட இயக்கம் தொடங்கினால அது அலிகார் இயக்கம்னு அழைக்கப்பட்டது. அடுத்து 1920 அது கல்லூரியாக இருந்தது, பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. 1920 தான் ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். தியோபந்த் இயக்கம் ஒரு பழமைவாத இயக்கம். அதாவது இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் சையத் அகமது கான் என்ன பண்ணுவாருன்னா, ஆங்கிலேய அறிவியல் நூல்களை எல்லாம் உருது மொழியில் மொழிபெயர்ப்பார். நம்ம இஸ்லாம் மக்களும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். அவங்க பழைய மூட பழக்க வழக்கத்தை எல்லாம் விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவர் சையத் அகமது கான். ஆனால் தியோபந்த் இயக்கத்தில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்களாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா, நம்ம இஸ்லாம் மதமே நமக்கு போதும், நம்மளுடைய பழைய அதாவது நம்மளோட பழைய பழக்க வழக்கம், பாரம்பரியம் இதையே பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் தியோபந்த் இயக்கம். இது யூபியில் சரகன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவுகிறாங்க. இந்த தியோபந்த் இயக்கத்தில் இருக்கிறவங்க நிறுவி அவங்களோட ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணிச்சிட்டு அவங்களோட இஸ்லாம் மதம் சம்பந்தமானதை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. யார் யாருன்னா, இது தொடங்கினது முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி. அடுத்த பார்த்தோன்னா தியோபந்தில் முகமது உல் ஹசன் அந்த தியோபந்தோட தலைவரானதும் முஸ்லீம்களோட அரசியல், சமய உரிமை, பாதுகாப்பு இதை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக ஜமைத் உல் உலேமா இதை கொண்டு வருவார். இப்போ இதில் நீங்கள் முக்கியமாக யார் யார் கொண்டு வந்தான்னு கூட தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனால் அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம் இது ஒரு சீர்திருத்த இயக்கம், இது ஒரு மீட்பு இயக்கம். இந்த அளவுக்கு அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பார்சி சீர்திருத்த இயக்கம் யாருன்னா, பர்துன்சி நவ்ரோஜி 1851. இதில் தான் தாதோபா நவ்ரோஜி இருப்பாங்க. அவங்க ரக்னுமாய் மத்தியாஸ்னே சபா, அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் இதை கொண்டு வருவாங்க. இவங்களோட ஒரு பத்திரிகை தான் ராட்ஸ்கோப்தார். இதுக்கு ராட்ஸ்கோப்தார்னா தமிழில் உண்மை விளம்பி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பார்த்தோன்னா சீக்கியர்களோட சீர்திருத்தம் 2 இயக்கம் தான். பாபா தயாள்தாஸ், பாபா ராம்சிங். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, பாபா ராம், நாம் தாரி, நாம் ராம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம்னு முடிஞ்சால் அது நாம் இயக்கம், ராம்னு முடிஞ்சால் நாம் இயக்கம். இன்னொன்று நிரகங்காரி, இது குழம்பாது, தயாள்தாஸ். இந்த நாம்தார் இயக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட அடையாளமாக இருக்க அந்த வாளுக்கு பதிலாக நம்ம லத்தியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க விதவை மறுமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. வரதட்சணை முறை, குழந்தை திருமணம் இதையெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க. அடுத்த சீக்கியர்களோட இன்னொரு இயக்கம் சிங் சபா இயக்கம். அதாவது பஞ்சாபில் ஆரிய சமாஜமும், பஞ்சாபில் தான் சீக்கியர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆரிய சமாஜம், கிறிஸ்தவம் இதெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நம்ம சீக்கிய மதம் அழிஞ்சிருமோ, அப்போ நமக்கு ஒரு இயக்கம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய இயக்கம் தான் சிங் சபா இயக்கம். இது அமிர்தசரஸில் நிறுவியிருக்காங்க. சீக்கியர்களுக்கென ஒரு கல்லூரி, அந்த கல்லூரி கால்ச்சா கல்லூரி. இதுதான் அகாலி இயக்கத்தோட ஒரு முன்னோடி தளமாக இருந்திருக்கு. அடுத்த பார்த்துருவோமா? அடுத்த தமிழ்நாட்டோட சமூக சீர்திருத்தவாதிகள் நமக்கு தெரிஞ்ச 2 பேர். ராமலிங்க சுவாமிகள் ஒன்று, இன்னொரு இவர் அயோத்திதாசர். இப்போ ராமலிங்க அடிகளாரை பொறுத்த வரைக்கும் இவர் பிறந்தது சிதம்பரத்தில் இருக்க மருதூரில். பிறந்த ஆண்டு பார்ப்போம் 1823 இருந்து 1874. இப்போது இந்த கடலூர், மருதூர், இந்த கடலூர்லேயே மருங்கூர்னு ஒரு இடம் இருக்குது. அதில் தான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அகழ்வாராய்ச்சி பண்ணி ஒரு இரும்பு கத்தி, சங்கோடெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம சிஎம் கூட இப்போ இரும்பின் தொன்மை அப்படின்னு ஒரு நூல் வேறு வெளியிட்டிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் பிறந்த அக்டோபர் 6 அந்த தேதியை தான் நம்ம தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இவர் இறந்தது எப்போனா ஜனவரி 30 அப்போந்தான் காந்தியும் ஜனவரி 30 1948, இவர் ஜனவரி 30 1874. இப்போ நமக்கு தெரியும், இவரை பற்றி தெரிஞ்ச ஒரு பாட்டு, இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். யாராவது பசியில் வாடினாலே இவரோட நெஞ்சம் தாங்காது. இவர் 1865 வேத சன்மார்க்க சங்கம், அடுத்த கொஞ்ச நாளில் அதை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், 66 பயங்கரமான பஞ்சம், யாருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த டைமில் இவர் வடலூரில் ஒரு உணவகம், ஒரு இலவச உணவகத்தை
அமைச்சிருக்காரு. அது இப்போ வரைக்கும் இருக்குது. எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு இவரோட பாடல்கள் எல்லாம் திருவருட்பான்னு அழைக்கப்படுது. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் எதுவுமே இல்லை. அதாவது யாராவது சாப்பிடாம இருந்தால் அதெல்லாம் பார்த்து என் நெஞ்ச பதறது வலிக்குது அப்படின்னுலாம் சொல்லியிருப்பார். எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும்னு நினப்பார், அவ்வளோதான். அயோத்திதாசரை பற்றி பார்த்தோன்னா 1845 பிறக்கிறாரு. இப்போது இவர் பிறந்து 10 வருஷம் 1855 பிறக்கிறவர் யாருன்னா உவேசா. முதல் உலகப்போர் தொடங்குகிற டைமில், இந்த முதல் உலகப்போர் தொடங்குகிற டைமில் தான் அன்னி பெசண்டோட காமன்வெல்த் பார்த்தோம். அந்த வருஷம் அவர் இறக்குறாரு. இவர் ஒரு தமிழ் அறிஞர் ப்ளஸ் ஒரு சித்த மருத்துவர். இவரை பற்றி பார்த்தோன்னா இவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, கீழ்ஜாதி மக்களுக்காக ரொம்ப போராடுவார். அதே மாதிரி நீங்கள் எங்களை எஸ்சி, அதாவது பழங்குடியினர், இப்போ தான் பழங்குடியினர்லாம் சொல்லுவோம், தாழ்த்தப்பட்ட மக்கள், பஞ்சமர் அப்படியெல்லாம் சொல்லுவீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்காக பயங்கரமாக ஒரு குரல் கொடுப்பாரு. அந்த மக்களெல்லாம் நிறைய கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. இவர் அத்வைதானந்தா சபாவை நிறுவார். இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்னென்னா 1882 ஜான் ரத்தினத்து கூட சேர்ந்து ஒரு திராவிடர் கழகம், 85 காங்கிரஸ் கட்சி வந்த டைமில் திராவிட பாண்டியன்னு ஒரு இதழ், அடுத்த திராவிட மகாஜன சபை 1891. இந்த 3 விஷயமும். அடுத்த இவர் என்ன பண்ணுவார்னா ஹெச்எஸ் ஆல்காட்டு, இவர் பிரம்மஞான சபையை நிறுவியர்களில் ஒருத்தர் தான் இந்த ஹெச்எஸ் ஆல்காட்டு. இவரோட விருப்பத்தின் பேரில் தான் எங்கள் இலங்கைக்கு போவார். அங்கே 1898 இவர் பௌத்தத்தை தழுவார். இங்கே சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். 1907 ஒரு பைசா தமிழன், 1908 இது அதுக்கு அடுத்த வருஷமே இந்த ஒரு பைசா தமிழன் தமிழன் அந்த பேரில் வெளிவரும். இவர் 1917 வெளிவர்ற டைம் வரைக்கும் இந்த பத்திரிகை வெளியிடப்பட்டது. நான் இங்கே 1907 நம்ம ஐயங்காளி சாது ஜன பரிபாலன சங்கம் தொடங்கியிருப்பார். அதே வருஷம் தான் இவரும் ஒரு பைசா தமிழன் வெளியிடுறாரு. அவ்வளவுதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம் இந்த ஒரு லெசனையும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து ரீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிடுச்சு. திருப்பி இந்த வீடியோ பார்க்கணுன்னு இல்லை, நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்க 1-2 பாயிண்ட்டை மட்டும் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு. அப்புறம் நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்ப்போமா. எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? 1829 டிசம்பர் மாதம் 4 ஒழிச்சவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. அதுக்கு ஹெல்ப்பாக உதவி பண்ணவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜானத்தின் பெயர் நமக்கு தெரியும், ஆரிய சமாஜம். அடுத்து பார்த்தோன்னா அந்த ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875, மறக்கக்கூடாது. இதே வருஷம்தான் பிரம்மஞான சபையும் நிறுவப்பட்டது. யாருடைய பணிவும் இயக்கமும் 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியதுன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். நீங்கள் எப்போவுமே புக் பேக் கொஸ்டின் இல்லை ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் கிடச்சா அதில் கச்சாம்புச்சான்னு டிக் பண்ணி எல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது நமக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடனே உங்களுக்கு ஆன்சர் தெரிலன்னா ஒரு கொஷின் பேப்பர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஆன்சர் மறந்துடும்னா ஒரு குட்டி பேப்பர் பின்னாடி பின் பண்ணிக்கோங்க. அதில் எதுக்கு என்னென்ன என்னெல்லாம் ஏபிசி அப்படின்னு கொஷின் நம்பரை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா எத்தனை வாட்டி திருப்பி எக்ஸாம் போடுற மாதிரி இந்த லெசன் முடிக்கும் போதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து ராட்ஸ்கோப்தார், இது யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கத்துடைய முழக்கம். ராட்ஸ்கோப்தார்னா என்ன? உண்மை விளம்பி. அடுத்த நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? நம்ம இதை பார்த்தோம். நாம்னா ராம், நாம்தாரி பாபா ராம்சிங். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர். விதவை மறுமண சங்கம் யார் கொண்டு வந்தா? எம்ஜி ரானடே. விதவை மறுமண சங்கம் நம்ம பார்த்தோம் 1860 திருமண வயசு 10. அதை பார்த்தோன்னா எம்ஜி ரானடே அப்பாட இனி விதவைகளுக்கான ஒரு சங்கத்தை தொடங்கலான 1861 தொடங்கிடுவார். சத்யார்த்தி பிரகாஷ் நூலோட ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி. நீங்கள் இவ்வளவுதான் இந்த லெசன் படித்து முடிச்சிட்டீங்க. இன்னும் இருக்கோ, கூடிட்ட இடத்த பார்த்துருவோம். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை யார் நிறுவியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இப்போ தான் ராமலிங்க அடிகளார். புனே சர்வஜனிக் சபா இதை நிறுவியது எம்ஜி ரானடே. குலாம்கிரி நூலை எழுதியவர் ஜோதிபாய் புலே. ராமகிருஷ்ண மிஷன் யாரால் நிறுவப்பட்டதுன்னா விவேகானந்தரால். அகாலி இயக்கத்தோட முன்னோடி யாருன்னா சிங் சபா இயக்கம். ஒரு பைசா தமிழன் பத்திரிகையை தொடங்கினது யாருன்னா அயோத்திதாசர் 1907. ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். கரெக்டு தான், அவர் ஒரு கடவுளை வழிபடுங்கன்னு தான் சொல்லுவார். உருவ வழிபாட்டை அவர் ஆதரிக்கலை. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகள் வெளியிட்டார். இதுவும் கரெக்டு தான். ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். எல்லாமே கரெக்டு. இதில் 2 மட்டும் தப்பு.
ஆ 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. 2 சரி. அப்போ 1, 3 சரி. அதை போட்டுக்கலாம். பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராவ் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. கரெக்டு. 1867. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்தியும் ஜாதி கலப்பு திருமங்களையும் ஊக்குவித்தது. கரெக்டு. ஜோதிபா புலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். சாரி, ஜோதிபாய் புலே வந்து பெண்கள் எல்லாரும் கல்வி கற்றுக்கணும், பெண்கள் சமுதாயத்தில் உயரணும் தான் பண்ணியிருப்பார். பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது. இல்லை, பிரார்த்தனை சமாஜம் எங்கே பம்பாயில் தான் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து 4 மட்டும் தப்பு. அப்போ 4 இதில் இருக்குது. அப்போ இதை சூஸ் பண்ணக்கூடாது. 1, 2 கூட அடிச்சுக்கலாம். ராமகிருஷ்ண மிஷன் வந்து கல்வி, உடல் நலம், பேரிடரின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயல்படுத்தல் செயல்பட்டது. சரி. பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வற்புறுத்தினார். கரெக்டு. ராமகிருஷ்ண மிஷனை ராமகிருஷ்ணர் ஏற்படுத்தலை. சாரி, அவர் 1826 இறந்துருவார். அதுக்கு பிறகு தான் விவேகானந்தர் தான் கொண்டு வருவார். ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினை எதிர்த்தார். அவர் அந்த டைமில் இங்கே இல்லவே இல்லை. அதனால 1, 2 தான் கரெக்டு. அடுத்த பார்த்தோன்னா ஜோதிபாய் புலே ஆதரவற்றோருக்கான விடுதி, விதவைகளுக்கான விடுதியை திறந்தார். கரெக்டு. ஆனால் ஜோதிபாய் புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை வருமானத்தை ஆதரித்தார். 2மே கரெக்டு தான். அடுத்த 1 பைசா தமிழன், இதை கொண்டு வந்தவர் யார்? 1 பைசா தமிழன் வந்து பத்திரிகை. இதை கொண்டு வந்தவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். திருவருட்பா பார்த்தோன்னா ஜீவகாருண்ய பாடல்கள். பாபா தயாள் தாஸ் நிரகங்காரி. நாம் வந்தாதான் ராம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை திருமண சீர்திருத்த சட்டம். தேவேந்திரநாத் தாகூர் வந்து ஆதி பிரம்ம சமாஜம். அந்த கேசவ் சந்திர சென் வந்து தான் இந்திய பிரம்ம சமாஜம். அடுத்து அது வந்து சாதாரண பிரம்ம சமாஜம் ஆகும். அவ்வளவுதான். நம்ம வெற்றிகரமாக ஒரு லெசன் படித்து முடிச்சிட்டோம். நீங்களும் ஒருக்கா புக்கில் டைம் கிடைக்கும்போதுன்னெல்லாம் இல்லை, டைம் என்ன நம்ம கொடுக்குறது தான் டைம். இப்போவே எடுத்து ரீட் பண்ணி மார்க் பண்ணி வச்சு முடிச்சிருங்க. நம்ம அடுத்த உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த 6th லெசனும் சேர்ந்து படிக்கலாம்.